சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து சேது வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேது ரூம்குள்ள சேதுவும் தமிழும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்குங்க. பாத்தியாமா, அவளை திரும்பவும் நம்மளே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. அந்த குழந்தைய சாக்கா வச்சு மாமா கூட திரும்பவும் அதே ரூமில் போய் தங்கிட்டா. 2 பேரும் திரும்பவும் பழையபடி குடும்பம் நடத்துகிறாங்க. நம்ம பழையபடி கொட்டகையில் தான் போய் இருக்கணும் போல. போமா, உன்னை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்துது. இருடி இரு, அவ என்ன பண்ண போறா? அவ தான் வயிற்றுல இருக்க குழந்தைய வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம அந்த குழந்தையவே இல்லாம பண்ணிட்டா என்ன பண்ணுவா? திரும்பவும் பழையபடி அவன் அப்பே வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இருடி, நம்ம ஏதாவது பண்ணுவோம். முன்னாடி நம்ம கொடுத்த மருந்தெல்லாம் வேலை செய்யாததுக்கு காரணம் அவ வயிற்றுல குழந்தை இல்லை. இப்போ அவ வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே பண்ணபடி அந்த மருந்தை கலக்கி அவளோட வயிற்றுல இருக்க குழந்தைய அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்குங்க. அம்மா, எப்படிம்மா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது. அதெல்லாம் நடக்கும்டி, நடத்துகிற விதமாக நடத்தி காட்டுறேன் பாரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. சேதுவோட கனவுல அவங்க அம்மா வர்றாங்க. சேது, நீ தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும் சேது. நான் உன் அம்மா இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல சிசுவா உருவாகியிருக்கேன். நான் உன்னை பார்க்கறதுக்காக திரும்பவும் உன் மகளா இப்போதான் வரப்போறேன். நீ என்னைய நல்லபடியாக வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சேது வந்துட்டு, உண்மையாவாமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அவரோட கனவுலையே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் சேது, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற சில பேர் என்னைய வந்து அழிக்க பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்கிற அந்த சிசுவை கொல்ல நினைக்கிறாங்க சேது. அவங்களுக்கெல்லாம் நீதான் சரியான தண்டனை கொடுக்கணும் சேது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு எதுவுமே ஆக விடாமல் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா மறைஞ்சிடறாங்க. சேதுவும் துக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாரு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கதறாரு. தமிழ் அந்த பக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்துட்டு அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. அப்போது எங்கள் அம்மா தான் இப்போது தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு கீழே இறங்கி போகிறாரு. யதார்த்தமாக தூக்கம் வராமல் இங்கே கீழே வந்துட்டு இந்த சாவித்திரி வந்து கையில் வந்துட்டு ஒரு மருந்து பாட்டிலோட நின்றுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு சேது வந்துட்டு இந்த நேரத்தில் அத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு சந்தேகம் வருது. அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அப்போது தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர சிசுவை இவங்க தான் அழிக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு மண்டைக்குள்ளே. இதை வந்துட்டு சாவித்திரி வந்து ஒரு பாலை எடுத்துகிட்டு வந்து கர்ப்பத்தை கலைக்கிற பொடியை வந்து அதில் கலந்து இதை தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை வந்து சேது கேட்டுறாரு. வேகமாக சேது வந்துட்டு அதை தட்டி விட்டுட்டு சாவித்திரி சப்பு சப்புன்னு அடிச்சிடுறாரு. அத்தை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிக்கவா பார்க்குறீங்க? அவள் வயிற்றுல இருக்கிறது என் அம்மா. இனிமே இந்த விஷயம்லாம் ஏதாவது திரும்பவும் பண்ணணும்னு நினச்சிங்க, அப்புறம் நல்ல மரியாதை இல்லை சொல்லிட்டேன். உங்களை நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி திரும்பவும் இந்த வீட்டை விட்டு விரட்ட சொல்லிடுவேன். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு ஒரு அடியை போடுறாரு. ஐயோ சேது, மன்னிச்சிருப்பா, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம்ப்பா. நாங்கள் ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டோம். நீ அண்ணங்கிட்டலாம் சொல்லாத சேது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுது இந்த சாவித்திரி. இதுதான் உங்களுக்கு கடைசி. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சாவித்திரியை வந்து சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இவங்க கிட்ட இருந்துலாம் நம்ம தமிழ்ச்செல்வியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாரு சேது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.